இங்க ஒருத்தன் அவங்க பிடிச்ச ஒரு பெரிய சுறாவுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி போஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுக்க ஆசைப்படுறான். அப்போ சடனா அவனோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு அந்த சுறாவை லைட்டா ஷேக் பண்ணனதும் சுறா இன்னும் உயிரோட தான் இருக்குதுன்னு நினைச்சு பயந்து அவன் ஷாக் ஆகி அந்த கடல்ல போய் விழுந்துடுறான். அவங்க அந்த பெரிய சுறாவை பிடிச்சத சந்தோஷமா டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்க எடுத்து அந்த பிக்சரை ஜூம் பண்ணி பாக்குறான். அப்போ அந்த சுறாவோட பற்கள் அவன் நினைச்சதை விட சின்னதா இருந்ததால ஒருவேளை நாம தேடி வந்த டார்கெட் இந்த சுறா இல்லையோன்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். அவன் நினைச்சது அப்படியே கரெக்டா இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய மெகலோடன் கடலுக்குள்ள இருந்து அப்படியே அந்த கடல்ல விழுந்து கிடந்தவன முழுசா விழுங்கிட்டு அந்த போட்ல அவங்க பிடிச்சு வச்சிருந்த பெரிய சுறாவையும் வேட்டையாடுறதுக்காக பாயுது. அந்த பயங்கரமான மெகலோடன் அப்படியே அந்த சுறா மேல பாஞ்சு கடிச்சு அவங்க இருந்த போட்டுக்கு மேல வந்து விழுது. அதோட ஓவர் வெயிட் காரணமா அந்த போட்டே பயங்கரமா ஷேக் ஆகி கடலுக்குள்ள சரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த போட்ல இருந்தவங்க எல்லாரும் கடலுக்குள்ள விழ ஆரம்பிக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த போட்டு ஃபுல்லா கடல்ல மூழ்கி போயிருது. அப்போ 2 பேரும் மட்டும் நடுக்கடல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த மெகலோடன் திரும்பவும் அவங்கள நோக்கி பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்குது. அதை பார்த்த ஒரு வயசானவர் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த ராட்சச சுறாவோட கவனத்தை அவர் பக்கமா திருப்பி அவரோட உயிரையே தியாகம் பண்ண முடிவு பண்றாரு. அடுத்த செகண்டே அந்த சுறா அவரை அப்படியே விழுங்கிருது. மத்தவங்க எல்லாரும் லைஃப் போட்ல தப்பிச்சு போறாங்க. ஆனா அந்த போட்டோட இன்ஜின் சத்தத்தை கேட்டதும் திரும்பவும் அந்த ராட்சச சுறா அவங்கள நோக்கி ஸ்பீடா வர ஆரம்பிக்குது. ஆனா கரெக்டான டைம்ல அங்க ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வந்துருது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க அந்த ராட்சச சுறாவோட பாடியில ஒரு டிராக்கிங் டிவைஸை இன்ஜெக்ட் பண்றாங்க. அடுத்த நாள் அங்க இருந்த ஒரு டூரிஸ்ட் பீச்ல அங்க இருந்த ஒரு நாய் சடனா கடலை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த நாய் கடலை குதிச்சுட்டு இருந்த டால்பினை பார்த்து தான் குறைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ஆபத்து அந்த கடலுக்கு அடியில தான் மறைஞ்சு இருந்துச்சு. அந்த மெகலோடன் அந்த பீச்ல குளிச்சுட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பீப்புள்ஸை டார்கெட்டா வச்சு அவங்கள நோக்கி வேகமா நீந்தி வந்துட்டு இருக்குது. சடனா அந்த மெகலோடன் கடல்ல இருந்து மேல வந்து அங்க குளிச்சுட்டு இருந்த எல்லாரையும் அப்படியே விழுங்க ஆரம்பிக்குது. அப்போ கடல்ல இருந்தவங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வேகமா நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க. பலூனுக்குள்ள போயிட்டு இருந்த ஒருத்தனையும் அந்த சுறா விழுங்கிருது. அப்போ ஹீரோ அவன் டீம் கூட சேர்ந்து அந்த சுறாவோட லொகேஷனை சக்சஸ்ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணி கடலுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பீக்கரை இறக்கி அங்க இருந்து அந்த சுறாவை விரட்ட ட்ரை பண்றாங்க. அந்த பிளானும் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. அது அந்த பீச்ல இருந்து திரும்பி போயிட்டு அதோட பார்ட்னர் இன்னொரு மெகலோடனையும் கூட்டிட்டு ஆக்ரோஷமா திரும்பி வந்து அங்க இருந்தவங்களை விழுங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹீரோ சுறாக்களோட கவனத்தை அவன் பக்கமா திருப்புறதுக்காக ஒரு ஜெட் ஸ்கையை எடுத்துட்டு அந்த கடலுக்குள்ள வேகமா போறான். சுறாக்கள் கூட நடக்கிற இந்த போராட்டத்தை சில மீடியாக்கள் ஹெலிகாப்டர்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப அசால்ட்டா அந்த வீடியோ எடுத்ததுல 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்னோட ஒண்ணு மோதி கடலுக்குள்ள விழுந்தது. அப்போ அந்த ராட்சச சுறா ஹீரோவை ஃபுல் ஸ்பீட்ல துரத்தி வருது. ஆனா அவன் அதுங்க கிட்ட மாட்டாம ஸ்பீடா போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் பாம் பிக்ஸ் பண்ணியிருந்த ஒரு ஈட்டிய ஒரு மெகலோடன் மேல துரோ பண்றான். அதுல ஒரு மெகலோடன் அப்படியே வெடிச்சு செத்துருது. அடுத்தது அவன் ஸ்கை ஜெட்ல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு மெகலோடன் திடீர்னு அவன் முன்னாடி வருது. ஷாக்கான அவன் ஜஸ்ட்ல உயிர் தப்பிச்சிடறான். அவன் கடல்ல சிப்பாய் விழுந்து வேகமா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நீந்தி போறான். அப்போ அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த ஒரு ரெக்க அங்க இருக்கிறத பார்த்து மாட்டிக்கிட்டு இருந்த அதை தூக்க ட்ரை பண்றான். அப்போ அந்த சுறா வேகமா அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. கடைசியில அந்த சுறா வரத பார்த்து அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து தூக்கிடுறான். அந்த மெகலோடன் அவனை கடிக்க வரும்போது கரெக்டா அந்த ஹெலிகாப்டரோட ரெக்க அதோட தாடையிலேயே குத்தி அது இறந்தே போகுது.